தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 9 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மண்ணாடிப்பட்டியில் நமச்சிவாயம், மணவெளியில் செல்வம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கான வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் களமிறங்கும் எம்எல்ஏ GNS ராஜசேகர் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் போட்டி. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர செயற்குழு. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 5 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்ததால் அதிருப்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை பொறுத்தவரை கூட்டணி நலனுக்காக எதிராக ஒரு நாளும் செல்ல மாட்டார்கள். கூட்டணியில் விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என நம்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியின் நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் போகாது. கட்சி நலன் முக்கியமானது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரசியல் சம்பந்தமாக எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன், நோ ரிப்ளே நோ ஆன்சர் என திட்டவட்டமாக தெரிவித்த வைகோ. கருத்தும் நான் அரசியல் சம்பந்தமாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக வளாகத்திற்குள் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க கிடைச்சிருக்கீங்கிறதுனால எப்படியாவது 2 கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு கேள்விக்கு வந்து பதில் வராது. நோ ரிப்ளை நோ ஆன்சர், நோ ஆன்சர், நோ ஆன்சர், நோ ஆன்சர், எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு திடீர் விசிட் அடித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை எனவும் விளக்கம். அவர் வந்திருக்காரு, டிவியில் பார்த்தேன், உடனே புறப்பட்டு வந்தேன். அவங்க முக்கியமான கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவரை சந்தித்து ஒரு பொன்னாடை ஊற்றிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு நண்பகல் விருந்து அறிந்து விட்டு போனார். அது அடுத்த தடவை நீங்கள் வரணுங்கிற வேண்டுகோளை மட்டும் விட்டேன். கூட்டத்துக்கு போயிட்டார் அவர். இதுதான் நடந்தது. ஒரு காப்பி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமியை பாஜக டெல்லி தலைமை கிள்ளுக்கீரையாக நினைப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். போயஸ் கார்டன் தேடி வந்த காலம் மாறி டெல்லியை தேடிச் செல்லும் நிலை உருவாகி இருப்பதாகவும் கருத்து. போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது அதிமுக என்கிற ஒரு மாபெரும் சக்தியின் தலைவர். ஆனால் பாஜக அவரை ஒரு கிள்ளுக்கீரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டுமென நினைப்போம் எந்த ஒரு பெரிய சக்தியும் இல்லை என திருமாவளவன் வேதனை. அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகளாகியும் நமக்கு ஆதரவான சக்திகளை விட எதிரான சக்திகளே உள்ளதாக கருத்து. நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கைதான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள்தான் இங்கே பெரும்பான்மை.
இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோதாவது 25 தொகுதிகள் கிடைத்தது. ஆனால் திமுகவில் தற்போது சொற்ப தொகுதியே கிடைக்கும் என திருமாவளவன் பேச்சு. மக்கள் நல கூட்டணி சார்பில் கடந்த தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் விசிக தோல்வி அடைந்ததற்கு உள்ளூரை சேர்ந்தவர் அல்லாமல் வெளியிலிருந்து ஆட்களை இறக்கியதே காரணம் என திமுக தரப்பில் சொன்னதாக பேச்சு. அரக்கோணத்தில் ஏன் தோற்றோம் என்று கேட்டபோது திமுக தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, நீங்கள் வெளியிலிருந்து ஆளை இறக்கினீர்கள், அந்த உள்ளூரை சார்ந்தவர்களை யாரையும் நீங்கள் போடவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டது. நாம் போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வேட்பாளர்களை நாம் போட்டியிட வைத்தோம். அதில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெற முடிந்தது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் திடீர் ரத்து. டெல்லி சென்றுள்ள டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்த பின்னரே சென்னை வரலாம் என தகவல். சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் சரத்குமார் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். தனது ஆதரவாளர்கள் 2 பேருக்கு சீட் வழங்குமாறு விடுத்த கோரிக்கையை பாஜக நிராகரித்ததால் நாளை முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் தீவிரம் காட்டும் நாம் தமிழர் கட்சி. நாளை மறுநாள் திருத்தணியில் பரப்புரையை தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெயரில் 27 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் உள்ளன. 21,25,000 ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துகள் உள்ளன. மொத்தம் 36 கோடிக்கு சொத்துகள் உள்ளதாக வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தகவல். பாசிசத்தை பாயாசத்துடன் ஒப்பிடக்கூடிய விஜயின் அரசியல் ஞானத்தை பார்த்து உலகமே சிரிக்கிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சனம். அந்த பாசிசத்தை பாயாசத்துடன் ஒப்பிடக்கூடியவருடைய அரசியல் ஞானம் உலகமே சிரிக்கின்றது. அது நம்பும்படியாக இல்லை. அவர் ஒரு நம்பிக்கைக்குரியவராக தமிழ்நாடு அரசியல் வானிலே தென்படவில்லை. சேலம் சூரமங்கலத்தில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு தாவேகா கட்சி பெயர் பொருத்திய ஸ்டிக்கருடன் தண்ணீர் பாட்டில் விநியோகம். தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக புகார் எழுந்ததை அடுத்து தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர். தமிழ்நாட்டில் மினரல் வாட்டர் கேன் விலை 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்வு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் காரணமாக மூலப்பொருட்களின் விலை 40 விழுக்காடு உயர்ந்துள்ளதால் விளக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம். வாக்குச்சாவடி மையம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அசாம், குஜராத் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் ஆற தழுவி வாழ்த்துகள் பரிமாற்றம். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் கடும் பனிமூட்டத்திற்கிடையே தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. உலகம் முழுவதும் அமைதி நிலவி போர் பதற்றம் நீங்க சிறப்பு பிரார்த்தனை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலையில் கோயிலில் இலவச லட்டு பிரசாத விநியோகம் நிறுத்தம். விற்பனைக்காக தயார் செய்யப்படக்கூடிய முறுக்கு, அதிரசம், எள்ளடை பிரசாதங்களும் நிறுத்தம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்ததால் பரபரப்பு. விவரங்களை சரிபார்த்து ஒவ்வொருவராக செல்ல வேண்டும் என கூறியதால் போலீசாரோடு வாக்குவாதம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்து 1,08,960 விற்பனை. கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,620 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. ரம்ஜான் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஊட்டிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். நாடுகாணி சோதனை சாவடியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,50,000 விற்பனை. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற கார் மின்கம்பத்தின் மீது மோதி 50 அடி ஆழ பள்ளத்தில் உருண்டு விழுந்து விபத்து. சுற்றுலா பயணிகள் 4 பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கார் மோதியதில் 10 கிராமங்களில் மின்சாரம் துண்டிப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி அருகே ஏற்பட்ட பலத்த காற்றால் 2200க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம். லட்சக்கணக்கான தொகையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வாழை விவசாயிகள் கவலை. ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெகு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து திடீர் பாதிப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தாந்தோன்றீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக பெருவிழா. 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி மற்றும் தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலம். ஒரே நாளில் 5 நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர பன்னாட்டு தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. ஒடிசாவில் 1174 கிலோ பழைய சோற்றை தாளித்து ஒரே பாத்திரத்தில் வைத்து மக்களுக்கு வழங்கி சாதனை. மாநிலத்தில் விரும்பி உண்ணப்படும் உணவான பகாலா பாட்டை வழங்கிய நிகழ்ச்சிக்கு கின்னஸ் அங்கீகாரம். உத்தரகாண்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோயிலை சுற்றி 4 அடி வரை படர்ந்துள்ள பனி. இஸ்ரேல் மீது கொத்து கொத்தாக குண்டுகளை வீசிய ஈரான்.
வானிலிருந்து விண்மீன்கள் போல விடும் குண்டு காட்சி. தன்னை திருமணத்திற்கு அழைக்கவில்லை என விஜய் தேவரகுண்டா ராஷ்மிகாவுடன் செல்லமாக கோரிக்கை வைத்த சிறுமி. வீடியோவை கவனித்த விரோஸ் தம்பதி சிறுமியை வீட்டுக்கு அழைத்து இனிப்புகள் உட்பட விருந்தளித்து உற்சாகம்.